இன்னும் நம்மளோட ஆபத்து நீங்கல. அங்கிள், அதான் ஹனுமான் இருக்காருல்ல? ஆமாமா, அவர்தான் என்னையும் காப்பாத்துனாரு, எல்லாரையும் காப்பாத்துவாரு. இப்ப ஹனுமான் எங்க இருக்காரு? அவர் உள்ள ஷாக்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்க பாருங்க, அவர் வந்துட்டாரு. என்ன மாருதி, உனக்கு லக்கே இல்லையா? மறுபடியும் நீ ஹனுமான மிஸ் பண்ணிட்ட. எல்லாருமே அவரு ரொம்ப சூப்பரா காப்பாத்தினாரு தெரியுமா? பயந்தே போயிட்டேன். நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்னு ஹனுமான் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப நான் எங்க போயிருக்கேன்னு புரியுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கட்டு, ஃபுட்பால் ஆடுற அளவுக்குலாம் உன்கிட்ட திறமை கிடையாது. ஏய், இப்படி எல்லாம் பேசாத கட்டு, இல்லனா. சரி சரி, இந்த பாலை கொண்டு போய் அப்படியே அந்த கோல் கிட்ட போடு பாப்போம், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட்பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்கீங்களா இல்ல கோலி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் டீமுக்காக ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸ செலக்ட் பண்ண போறேன். நான் ஆடுறத பார்த்து சார் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மார்த்தி டீம்ல தான் போகணும்னு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாரும் கைமையான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் பேசுறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப 2 டீம் தேவைப்படுது. ஒரு டீமோட பேரு டிராகன் 11. இந்த டீமுக்கு கேப்டனா இருக்க போறது நம்ம கட்டு. இந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா சோட்டு, மோட்டு, மோகன், அப்புறம் அந்த சுப்பு, அப்புறம் இந்த பசங்க எல்லாரும். 2வது டீம் பேரு டைகர் ஃபோர்ஸ். அந்த டீமுக்கு யார் தெரியுமா கேப்டன்? நம்ம மாருதி. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் தான் இவனுடைய டீம் மெம்பர்ஸ். சரியா? சார், எங்க டீம்ல ஒரு பிளேயர் கம்மியா இருக்காங்க சார். ஓ அப்படியா? சரி, நீ மிங்கு எடுத்துக்கோ. ஏன்? கரெக்டா சொன்னீங்க சார், எனக்கு கூட மிங்கு தான் வேணும். ஆனா மாருதி, எனக்கு தான் ஒழுங்கா ஆட வராதுல்ல. நீ விளையாடாம தோல்வியெல்லாம் ஒத்துக்காத மிங்கு. மிங்கு, முயற்சி பண்ணா எல்லாமே முடியும். அது மட்டும் இல்லாம நீ நல்லா விளையாடுவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்பு மிங்கு. இந்த விளையாட்டை பார்க்க வந்த அனைத்து மக்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது ஒரு புறம் டிராகன் 11, அதோட கேப்டன் கட்டு, மறுபுறம் இன்னொரு டீம் டைகர் ஃபோர்ஸ், அந்த டீமோட கேப்டன் மாருதி. இப்பொழுது போட்டி ஆரம்பமாகிவிட்டது. விறுவிறுப்பாக தொடங்கிய ஆட்டம் பரபரப்புக்குள்ளாகிறது. துக்கடி இப்ப பால கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரு அருமையா அந்த பால கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த பால அருமையா மாருதி தட்டி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த பால மறுமுறை பாஸ் பண்றாரு. இந்த பாஸ் வாங்கிக்க. அந்த பால அவரால் சரியா பிடிக்க முடியல. இப்ப அந்த பால் கோட்டை தாண்டி வெளியில போயிடுச்சு. இப்ப வெளியில இருக்கிற பால கட்டுக்கிட்ட குடுக்குறாங்க. இப்ப அவருக்கு சைடு த்ரோ கிடைச்சிடுச்சு. போ, வெளியில உட்கார்ந்து போய் மேட்ச பாரு. மிங்கு, பால கவர் பண்ணு. மிங்கு இப்ப அந்த பால பாத்துட்டாரு. கண்ணு கருத்துமா அந்த பால அடிக்க போய்கிட்டு இருக்காரு. பாலு நினைச்சு ஓட்டோட தொப்பையில மோதி அவரு கீழே விழுந்துட்டாரு. இல்ல ஃபுட்பால் ஆட போறியா? காப்பாடுறது
మాకు కావాలి. మమ్మల్ని రక్షించగలమా? వర్షం పడి వర్షం నీళ్లు గ్రౌండ్ లోనే ఉంది. మనం ఎలా ఆడగలం? మనం ఎప్పుడు సమస్య వచ్చినా సరే వెంటనే పిలవాలి. వస్తున్నా, ఆగండి. చూడండి హనుమా, ఫుల్ గ్రౌండ్ నిలబడ పాడైపోయింది. మాకు సహాయం చేయండి. మా ఉద్యోగాలు మాకు తిరిగి ఇవ్వాలి. 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 అరే బాస్, ఇప్పుడే చేస్తాను. హనుమా, నాకు సహాయం చేయి ప్లీజ్. నీ ఎగ్జామ్ కన్నా నేను ఇంకేమో చూపడి. ప్లీజ్ ఒకే ఒకసారి. అలా చేస్తే నీ తప్పంతా నాకే వస్తుంది. నువ్వు చదివే పాస్ అవ్వాలి, తెలుసా? నేను రాత్రి అంతా నిద్రపోకుండా చదివాను, కానీ ఇప్పుడు నాకు ఏది గుర్తు రావడం లేదు. నేనేం చేయను, మీరే చెప్పండి. నువ్వు కష్టపడినంతా వేస్ట్ అవ్వదు. నీ మనసులో ఉన్నదంతా ఈ పన్ను రాస్తుంది. ఇప్పుడు నువ్వు వెళ్ళి ధైర్యంగా ఎగ్జామ్ రాయి. అరే పేరు బాగా రాస్తుంది. బాగా రాస్తుంది. ధన్యవాదాలు హనుమా. ఉన్నప్పుడు ఆయన దగ్గర నుంచి రెండు దూరాలనే ఉన్నాయి. ఈ హనుమాన్ని ఏదో ఒకటి చేసి తీరాలి. రోజు రోజుకి ఒక సెలబ్రిటీ లాగా జనంలో తన పబ్లిసిటీ పెరిగిపోతూనే ఉంది.
இந்த தடவை என்னுடைய கண்டுபிடிப்பை பார்த்து பவன்பூர்ல இருக்க எல்லாருமே மிரள போறாங்க. அந்த அனுமானும் சேர்த்துத்தான். உள்ளையா வல்ச்சர் வித்தவுட் கல்ச்சர். இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது. அது சரி, ஸ்கூல்ல தானே இதை போல பிடிக்கலனால சொல்லி கொடுத்து தூக்கத்தை வர வைப்பாங்க. திமிரவா பேசுற? கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா நீ குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? என்ன நான் தூங்கிட்டு இருந்தேனா? நீங்க சொன்னதெல்லாம் நான் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது தெரியுமா பாஸ் உங்களுக்கு? சொல்றத கவனமா கேளு. இந்த மெஷின் எப்படி வேலை செய்யணும் இது வரைக்கும் நான் உனக்கு காட்டவே இல்ல. புரியுதா? அது நீங்க சொல்லலையா? ஒருவேளை நீங்க சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த ராக்கெட்டை நான் பவன்பூருக்கு வெளியில ஒரு மண்ணுக்கடியில லான்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ராக்கெட் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். பவன்பூர்ல இருக்கிற எல்லா மக்களும் காத்துல மிதக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் காத்துல மிதக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுல என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு பாஸ்? அந்த பவன்பூர் வாசிங்க நீங்க பண்றதால சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா செலவு பண்ணாமலே பறக்குறாங்கல்ல, அதனால தான் சொல்றேன். அப்படியே காத்துல பறந்து பறந்து விண்வெளிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? நிஜமாவா? யார பாத்தீங்க இந்த கேள்வி கேக்குற? எல்லாரும் பிரச்சனைல இருக்கும் போது இந்த ஹனுமான் யாரதான் காப்பாத்துவாரு சொல்லு. அத நானும் பாக்குறேன். ஆனா என்ன ஆனா ஊனானு? வல்ச்சர் வித்தவுட் கல்ச்சர் சொல்ல. ஒண்ணு இல்ல பாஸ், பவன்பூர்ல இருக்கிற எல்லாருமே பறக்குறாங்கன்னா அப்ப நம்மளும் மறுபடியும் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? என்னால ஆன்டி கிராவிட்டிய உருவாக்க முடியும்னா என் கிராவிட்டியை என்னால உருவாக்க முடியாதா என்ன சொல்ல? சரியாதான் சொன்னீங்க, சரியாதான் சொன்னீங்க. என்னதான் நீங்க சம்பளத்தை முன்ன பின்ன கொடுத்தாலும் நீங்க என்னுடைய பாஸ் ஆச்சு. நீங்க எது பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கணும். அதத்தான் சொன்னேன். என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஆன்டி கிராவிட்டில இருந்து காப்பாத்துறதுக்கான எல்லா தேவைகளையும் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டேன். ஆனா பாஸ், இனி ஒரு கேள்வி கேட்டா உன்னை கிளாஸ்ல இருந்து வெளியில. உன் கூட பேசி பேசி என் மூளையும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. முதல்ல இங்க இருந்து பறந்து போ. எனக்கு அசிஸ்டண்டா உன்னை வச்சுக்கிட்டதுக்கு என்னதான் சொல்லணும்? அத நான் சொல்லணும். என் ராக்கெட் இப்ப கிளம்பிடுச்சு. பாஸ் பாஸ் இருக்கிறாரா போயிட்டாரா? உடல பாஸ், நீங்க இருக்கிறீங்களா இல்ல போயிட்டீங்களான்னு செக் பண்ண வந்தேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அந்த அனுமனுக்கு ஒரு வழிய பண்ணிட்டு அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய சரியான நேரம் வந்துடுச்சு. பாருங்க, அந்த பால்காரர் பறக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? ஐயோ சாமி, என்ன யாராவது காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியல, யாராவது இறக்கி விடுங்க. ஐயோ டிரைவர் அண்ணா, அது பின்னாடி நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கடவுளே, எந்த பஸ் இங்க நிக்கிறவங்க நானே காத்து, இன்னும் வேகமா போங்கண்ணா, இல்லனா நாமளும் அதுல மாட்டிப்போம். இன்னும் வேகமா. சில்ட்ரன்ஸ், வாங்க நம்ம எல்லாருமே கீழே ஹாலுக்கு போயிடலாம். நம்ம ஒன்னா இருந்தா தான் சேஃபா இருக்க முடியும். சீக்கிரம் வாங்க. பாஸ், இவங்க சும்மா தான் பறந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி விண்வெளிக்கு போகிற மாதிரி தெரியலையே பாஸ். கண்டிப்பா போவாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி ஹனுமன் வரணுமே, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்.
இந்த ஹனுமன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. பாஸ் அதோ அங்க பாருங்க, வந்துட்டாரு பவன் போர் ஹீரோ. பவன் போர் ஆளுங்களெல்லாம் தத்தளிக்க விட்டுட்டு ஹனுமான் தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஐயோ யாக்கி பாஸ் யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க பாஸ், ஏதாவது பண்ணுங்களேன் பாஸ். டாக்டர் சன்னி போட்ட பிளானுக்கே எதிர் பிளானா? இப்ப பாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பயமா இருக்கு. அந்த ஹனுமான் எங்க போனா? இவ்வளவு நேரம் எங்கத்தானே இருந்தான்? அதுதானே தெரியல, எங்க போயிருப்பாரு? உங்க தலையில இருக்கிற முடி மாதிரி எங்கேயோ காணாம போயிட்டாரு. என்ன நடக்குதுங்க? வேற என்ன, வழக்கம் போல நம்மளுக்கு பேண்ட் வாசிக்க வந்துட்டாரு. வாய மூடு. அடிச்சுட்டாயா? ஹனுமான் இங்க இருக்கான். அடுத்ததா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பாஸ் அங்க பாருங்க, அவர் காத்தை விட அதிகமா பறக்கிறாரு. இது வேணும்னு யாரோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இது நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும். இதா விஷயமா? அந்த ரிமோட்டை உடைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் வருவான் யாக்கி. அவன் பழைய பாக்கி இல்லாம அடிக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். கிளம்பு. உன்னை விட மாட்டேன். எப்பெல்லாம் நீங்க ஆபத்துல இருக்கீங்களோ அப்பெல்லாம் கூப்பிடுங்க ஹனுமானை. எவ்வளவு அழகான பட்டாம்பூச்சி, இத கண்டிப்பா பிடிச்சுதான் ஆகணும். நில்லு, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நில்லு, நில்லு. ஐயோ, தலை வலிக்குது. ஏய் பட்டாம்பூச்சி, உன்னாலதான் நான் இந்த கதியான. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஏய் மாருதி, என் கைய விட போறியா இல்லையா? அதுக்கு முன்னாடி நீ கல்ல கீழே போடு கட்டு. அந்த பட்டர்ஃப்ளை சாவடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சார் இந்த மாருதி என்ன வெறுப்பேத்துறான். இல்ல கட்டு அந்த பட்டர்ஃப்ளைய கல்லால் அடிச்சு கொல்ல பார்த்தான். அதனாலதான் மாருதி அவன் கைய புடிச்சிட்டான். கட்டு, உன்னுடைய வாளை சுருட்டிட்டு நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா என்ன? ஒரு அழகான சின்ன பட்டாம்பூச்சியை போய் அடிக்கணும்னு நினைக்கிறியே, அப்படி ஒருவேளை உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க பாரு, இந்த கொசு நிறைய சுத்துது, அத வேணா அடி. சார் எனக்கு தலைவலி காரணமே அந்த பட்டாம்பூச்சி தான். அந்த பட்டாம்பூச்சியை நான் சும்மாவே விட மாட்டேன். தப்பு கட்டு, நாம எல்லா ஜீவராசியையும் அன்பா நேசிக்கணும். இதெல்லாம் நம்மளோட நண்பர்கள். எக்ஸாம்பிள் இந்த செடி, மரம், காடு, அனிமல்ஸ். மிஸ் சிங்கிக்கு காடு, காட்டு விலங்குகள் இதெல்லாம் ரொம்ப பயம். அப்படின்னா உன்னோட பயத்தை உடனே போக்கியாகணும். நாளைக்கு நம்ம எல்லாருமே காட்டுக்குள்ள கேம்புக்கு போகலாம், சரியா? அங்க நாம காடுகளை பத்தியும் காட்டு விலங்குகள் பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம அதுக்கு தயாராகலாமா? சில்ட்ரன்ஸ், இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காக இந்த காட்டோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நம்ம கூட வந்திருக்காரு. இப்போ அவர் தான் நம்மளுக்கு கைட் பண்ண போறாரு. குட் மார்னிங் பசங்களா, உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். விளையாட்டுத்தனமா காட்டுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அங்க காட்டு விலங்குகள் இருக்கும். எப்போ நீங்க என் கூட இருக்கணும், இல்ல மது மேடம் கூட இருக்கணும். அங்க பாத்தீங்களா அந்த பறவை எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்குதுல. ஏய் அங்க பாருங்க முயல். நான் இத புடிச்சு பேக்குக்குள்ள எடுத்து வைக்க போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா அத புடிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஏய் வாங்க பிடிக்கலாம். ஏய் விட மாட்டேன். நில்லு நில்லு. அத பிடிக்க முடியலடா. கண்டு நில்லு. பாத்தீங்களா மேம், இவங்க திருந்தவே மாட்டாங்க. மேம் நான் ஒண்ணும் பண்ணல. இந்த முயல் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன். அதான், வேற எதுவும் இல்ல. இங்க பருக்கட்டு, முயல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அத பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. சார், இப்ப நாமளும் போயே ஆகணும். ஏன்னா இப்ப நைட் ஆக போகுது. சரி வாங்க. இந்த 3 பேரும் எப்ப பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. நான் இவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த முயல் ரொம்ப